நயன்தாரா ரத்தம் வலிய வலிய காதுல 2 இடங்கள்ல புதுசா கம்மல் மாட்டியிருக்காங்க. தமிழ் திரையுலகில் பல டைவர்ஸ் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது நயனும் விக்கியும் ஒருத்தருக்காக ஒருத்தர் மாறி மாறி காதலை பரிமாறிக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. காது குத்துறக்கு முதல்ல பயப்பட்டாலும் ஆர் யூ ஓகே அப்படின்னு அவங்க தோடி கேட்கும்போது ஐ எம் ரெடி டு பாண்ட் அப்படின்னு ஒரு போல்டா பேசியிருக்கிறாங்க. தன்னோட காதல் கணவரின் பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நயன்தாராவும் விக்கியும் துபாய் போயிருந்தாங்க. அங்கே தான் அவங்க காது குத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நயன் எப்பவுமே அவுட் ஆஃப் ஷூட்டில் இருக்கும்போது எளிமையான காட்டன் உடைகளை தான் அணியிறாங்க. தன்னோட கணவர் மற்றும் குழந்தைகளோட கிரீஸில் தன்னோட விடுமுறையை கொண்டாடி கொண்டிருக்கும் நயன்தாரா அங்கே தான் காது குத்திட்டாங்கன்னு சில வலைத்தளங்கள் சொல்லுது. நயன்தாரா காது குத்தும் பொழுது தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக்கிறதுக்காக உன்னால் முடியும் தோலா அப்படிங்கிற சாங்கை பாடிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கியூட்டாக இருக்கு. நயன்தாராக்கு இந்த அழகாது எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அன்னபூர்ணி படத்துக்காக சிறந்த நடிகை அப்படிங்கிற விருதை நயன்தாரா வாங்கியிருந்தாங்க. அந்த மேடையில் தன் கணவரோட கலந்துக்கிட்டாங்க. அப்போ விக்கி நயன்தாராக்காக ஒரு அழகான பாட்டை பாடினாரு. உங்க கணவர் உங்களுக்காக இவ்வளோ அழகா பாட்டு பாடுறாரு, அவருக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு மேடையில கேட்டிருந்தாங்க. ஒருவேளை அதுக்காகத்தான் நயன்தாரா தன்னோட காதுகளை குத்தி இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? வசரத்தில் ஒன்னதான் தூக்கி நான் சுமப்பேனே, கடல் மண்ண போல காலோட ஒட்டி கரை தாண்டும் வர இருப்பேன் கண்ணான கண்ணே. இப்போ ஆன் த ஸ்பாட்ல அதுக்கு ஒரு ரிட்டர்ன் கிஃப்டா நயன் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னா என்ன கொடுப்பாங்கன்னு அவங்கள கேட்குறேன். நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களில் முக்கால்வாசி பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. சினிமா டியூப் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நான் உங்கள் தோழி ரேவதி.